அரண்மனை 3 இப்போது பாருங்க உங்க Z5 ஆப்ல. ஆர்யா, சுந்தர் சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. செலிபிரிட்டி அப்படிங்கும்போது ஷபானா லைக் ஷி மைட் நோ மெனி மேக்கப் ஆர்டிஸ்ட், அத்தனை பேர் அவங்களுக்கு தெரியும். பட் வை விஜய் கேஎன்ஆர் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின். என்ன ஒரு விஷயம் மைக்கிட்டீங்க அவங்கள. அவங்க பண்ணும்போதே வந்து ஷி வாஸ் சோ எக்ஸைட்டட். ஐயோ நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்களும் சொன்னாங்க, எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பிரைடல் லுக் பண்ணணும்லாம் கேட்டிருக்காங்க, நான் என் கல்யாணத்துக்கு மட்டும்தான் பண்ணிப்பேன் அப்படின்னு உங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 10 o'clock முன்னாடி நாள் நைட் 10 o'clock இங்கே உட்காந்து இதுவான்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் அப்போ தான் நைட் தான் ஃபைனலைஸே பண்ணாங்க. ஸோ ஆரியன் என்ன சொன்னார், லைக் அவர் அவங்களோட மேக்கப் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அவருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. என்ன நயன்தாரா மாதிரி மேக்கப் போட்டிருக்கேன்னு சொன்னாரு. அதோ இவரை தான் சொன்னாரு, அவரை தான் கேளுங்க. கலாட்டா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லாவண்யா பேசுகிறேன். ஸோ 2 நாட்களாக வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்க ஒருத்தவங்களோட திருமணம் அப்படின்னா அது ஷபானா ஆரியன் அவங்களோட திருமணம் மட்டும்தான். ஸோ இந்த திருமணத்தில் இவங்களோட திருமணத்தை பற்றி நிறைய பேசினாலும் ஷபானாவோட மேக்கப் பற்றி எல்லாருமே வா சும்மா மெழுகு டால் மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த அளவுக்கு அழகான ஷபானாவை இன்னுமே அழகாக்குன மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். எஸ், ஸோ இவங்க தான் விஜய் கேஎன்ஆர். ஸோ பிரான்சர் மேக்கோவர் ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க. ஸோ விஜய் கேஎன்ஆர் அப்படின்னு ஒரு எனக்கு அந்த பேர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேஎன்ஆர் பற்றி சொல்லுங்களேன். கேஎன்ஆர் வந்து அப்பாவோட பேர். அப்பாவை வந்து எல்லாம் நட்ராஜன் அவரோட பேர். ஆனால் அப்படி யாரும் பெருசாக கூப்பிட்டதில்லை. அவரை எல்லாருக்குமே தெரியும் இந்த சரௌண்டிங்கில். ஸோ எல்லாருமே அவரை கேஎன்ஆர்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த நேம் மேலே அப்பாவை அப்படி கூப்பிடும்போது அந்த மரியாதை அது எல்லாமே பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சிஸ்டர் பிரதர் எல்லாமே எங்களோட நேம்க்கு பின்னாடி அவரோட பேரை கேஎன்ஆர் அப்படின்னு சொல்லிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தட்ஸ் ஹவ் ஐ கெப்ட் லைக் விஜய் கேஎன்ஆர். என்னோட ஃபுல் நேம் விஜயலக்ஷ்மி. ஓகே. ஸோ விஜய் கேஎன்ஆர்னு அது இதுமே போட்டிருந்த ஐடியா இப்போ எல்லாருக்கும் அப்படி மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். எஸ், அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் உங்களோட ஐஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அந்த முட்டை கண்ணா அழகா. அதுவும் அப்பாட்டந்து வந்தது. பரவாயில்ல, அப்பா பொண்ணா இருக்கிறது தப்பு இல்லைல்ல? ஆமாம். ஓகே மேம். ஸோ நீங்கள் அந்த மேக்கோவர் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு எவ்வளோ இயர்ஸ் ஆகுது? இது வந்து நான் 2008 ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் பிளானிங் டு ஒர்க். MBA முடிச்சுட்டு ஏதாவது ஒர்க் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த டைம். பட் செல்ஃபாக ஏதாவது பண்ணணும், எனக்கு ஒருத்தர்கிட்ட போய் ஒர்க் பண்ணிவிட்டு சேலரி வாங்கிட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ ஒரு கசினோட வெட்டிங்கில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க சிஸ்டருக்கு பண்ணியிருந்தேன் ஈவினிங் ரிசப்ஷனுக்கு. எல்லாருமே வந்துட்டு அவங்கள தான் நிறைய கேட்டாங்க, யார் பண்ணா ப்ரைடை கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் காலையில் ப்ரைட் வந்து வெட்டிங் மேக்கப் தானே சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வெட்டிங் மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ அது பண்ணது. அப்புறம் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சின்ன ஈவெண்ட்ஸ்க்கு மேக்கப் பண்ணும்போதெல்லாம் ஒரு பார்லர்லேருந்து வந்து பண்ணவங்கள விட நமக்கு ஒன்றுமே தெரியாமல் நம்ம பண்ணியிருக்கும் போது அதை எல்லாமே கேட்க ஸோ இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் வந்து ஒரு காஸ்மோ ப்ரோ 4 இதில் வந்து பேசிக் மேக்கப் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து மும்பையில் பண்ணேன். அதுக்கப்புறம் டாமினிக் க்ரூஸ்னு சொல்லிட்டு கிரைலானோட மெயின் இங்கே வந்து ஒரு கோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 8 days கோர்ஸ் மாதிரி போயிருந்தேன். எனக்கு எப்போவுமே வந்து இந்த பாலிவுட் அதுக்கப்புறம் இந்த அரபிக் மேக்கப்லலாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ நிறைய வீடியோஸ் அப்போவே வந்து பார்ப்பேன். எப்படி இந்த பாலிவுட் ஸ்டைலில் வந்து அவங்களோட மேக்கப் ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக நீட்டாக இருக்குது. பட் வந்து அதை நான் ஃபஸ்ட்டு போய் தெரிஞ்சிக்கும் போது இங்கேயுமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இட் வாஸ் சேம் ப்ராடக்ட்ஸ். எனக்கு அது ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. நான் நினச்சேன் சரி அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எதுவும் மாற்றி யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றுமே கிடையாது. 15 years பேக் வந்து தட் வாஸ் ஆக்சுவலி கிரைலான். மேக்கெல்லாம் கூட வந்து அப்போ தான் வந்துட்டு இருந்துச்சு. பட் வந்து அவ்வளோ இதாகலை. எவ்ரிபடி வாஸ் யூஸிங் கிரைலான். ஸோ பட் ஆனால் வந்து அது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இட் இஸ் நாட் அபவுட் ப்ராடக்ட்ஸ்.
இட் இஸ் அபவுட் ஹூ ஆக்சுவலி டூ இட், யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அதில் மெயின் விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன அவுட்புட் வேணும், அதுக்காக நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ அது அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். யா மேம். அண்ட் நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் நான் கொடுக்கணும், அப்படியே மனசார கொடுக்கணும்னா அது வந்து ஷபானாவோட மேரேஜுக்கு தான் நான் சொல்லணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது லிட்ரலி. லைக் அந்த கோல்டன் கலர் சாரி, ரெட் கலர் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல்டன் டாலாக இருந்தாங்க அவங்க. ஸோ எனக்கு அந்த மேக்கப் பற்றி சொல்லுங்கள். ஸோ பிரைட் மேக்கப், அது அந்த மேக்கப் பற்றி சொல்லுங்களேன். ஓகே, யூஸ்வலாகவே வந்து பிரைடல் மேக்கப் அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் வந்து செலிப்ரிட்டி வெட்டிங்காக ஐ மீன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யாருமே வந்து அவ்வளோ ஹெவி மேக்கப் கேட்குறதே கிடையாது. நம்ம வந்து மோஸ்ட்டாக அந்த ரிங் லைட்ஸ் யூஸ் பண்ணதுனால மேபி லைக் இன்னும் கூட அது பிரைட்டாக தெரிஞ்சிருக்கலாம். பட் நேரில் பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கு போகும்போது அவங்க சொன்னாங்க, விஜி நான் செந்திலனாவை கேட்டுகிட்டே இருந்தேன், டச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் செந்திலனா சொன்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அப்படியே இருக்குது, ஒன்று கூட நகரவே இல்லை, மேக்கப் அப்படியே ஸ்டேயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அபவுட் இட். அவங்களோட கல்யாண லுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. இன்னொரு விஷயம் சொல்லணும், காலையில் கல்யாணத்துக்கு நாங்கள் போய் மேக்கப் பண்ண உள்ளே போய் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சோம், கரண்ட் போச்சு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 hour வந்து மொபைல் டார்ச் வச்சு தான் வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் மேக்கப் முடிக்க போகிற டைமில் அவங்களோட பிரதர் என்ன பண்ணாங்க, ஒரு பேட்டரி எடுத்து வந்து செட் பண்ணிவிட்டு ரிங் லைட்டை மட்டும் கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தட்ஸ் ஸோ வி ஆக்சுவலி ஸ்டார்டட் தி மேக்கப். ஸோ அவங்களோட காஸ்டியூம் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ரெட்டில் வந்து கோல்டு சாரீ, நேரில் அந்த சாரீ இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பெருசாக ஹெவியாக எதுவுமே போகணும் அப்படிங்கிறது இல்லை, பிகாஸ் அவங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைலைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை லைட்டாக ஹைலைட் பண்ணி நேச்சுரல் லுக் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கொஞ்சம் அந்த கேரளா ஸ்டைலில் அந்த பிரைட் மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க. ஸோ அவங்க வந்து கொண்டை தான் வேணும், மல்லிப்பூ கொண்டை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு என்ன கேட்டாங்களோ அதை கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஷி வாஸ் ஸோ வெரி ஹாப்பி. எனக்கும் அதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, எனக்கு என்னன்னா லைக் செலிபிரிட்டி அப்படிங்கும்போது ஷபானா லைக் ஷி மைட் நோ மெனி மேக்கப் ஆர்டிஸ்ட், அத்தனை பேர் அவங்களுக்கு தெரியும். பட் வை விஜய் கேஎன்ஆர் அப்படின்றது தான் இந்த இடத்துல ஒரு கொஸ்டின். என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி, என்ன ஒரு விஷயம் மைக்கிட்டீங்க அவங்கள? இல்லை தெரியல, எனக்கு வந்து நீங்கள் இந்த விஷயம் வந்து ஷபானா அவங்கள தான் கேட்கணும். பிகாஸ் எப்படி அவங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரேஷ்மா அவங்களோடது ZTV அவார்ட்ஸுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவங்களோட டோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நானுமே வந்துட்டு ரொம்ப ஆசையாக போயிட்டு பண்ணியிருந்தேன். அப்போ தான் இவங்க எல்லாருமே வந்து டீமாக மீட் பண்ணேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் தான் பண்ணணும் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. 1 day முன்னாடி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்க கேட்ட உடனே எனக்கு அவங்களுக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ கேட்ட உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் லுக் பண்ணியிருந்தேன். அவங்க பண்ணும்போதே வந்து ஷி வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஐயோ நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் நிஜமாவே நல்லா தான் இருக்கீங்க என்ன அப்படின்னு. பட் ஆனால் வந்து ஒரு ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆட்டிடியூட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சில பேர் தான் அப்படி பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அது என்னவோ காட்ஸ் கிரேஸ், நான் மீட் பண்ணுற எல்லாருமே வந்து அப்படி இருக்காங்க. Yeah, I have to thank God about it. ஓகே, ஸோ ஆரியன் என்ன சொன்னார் லைக் அவர் அவங்களோட மேக்கப் பார்த்துட்டு என்ன சொன்னார்? லைக் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரா? இல்லை, நான் ஆரியன் மீட் பண்ண எனக்கு அப்போ சான்ஸ் கிடைக்கல. ஈவினிங் தான் வந்து பார்த்தோம். அப்போவுமே அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். பட் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. எனக்கு திடீர்னு என்னடா அது ஷபானோட ஆவி வந்துட்டு போச்சா அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக வந்து அவங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நேற்று வந்து ஆல்மோஸ்ட் நான் அவங்க கூட அப்படிதான் பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள இமிடேட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே தான் பேசிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க அந்த பேசின விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சீரியல்ல பாக்குற அவங்களும் நேர்ல அவங்க பேசுறது பண்றதும் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி. எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. நான் ஒரு 2-3 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கேன். பட் அவ்வளோ அவங்க இது பண்ணி பேசினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஒரு மேக்கப்பா இது பண்ணுங்க, இது வேண்டாம், எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களும் சொன்னாங்க, எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பிரைடல் லுக் பண்ணணும்லாம் கேட்டிருக்காங்க, நான் என் கல்யாணத்துக்கு மட்டும்தான் பண்ணிப்பேன் அப்படின்னு உங்ககிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவுமே சந்தோஷமா இருந்துச்சு. டெஸ்ட் லுக் வந்து பண்ணி பார்த்தாங்களா? அவங்களோட ஜுவல்லரிய வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு 10 o'clock முன்னாடி நாள் நைட் 10 o'clock இங்கே உட்காந்து இதுவான்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அப்போ தான் நைட் தான் ஃபைனலைஸே பண்ணாங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. சொல்லிட்டு இருந்தாங்க கண்டினியூஸ் ஷூட் இருந்ததுனால எதுவுமே வந்து பிளான் பண்ண முடியல. கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட் செலக்ட் பண்ணுறாங்க. 10 or 11 நினைக்கிறேன். ரேஷ்மா அவங்களும் வந்திருந்தாங்க அவங்களோட வெட்டிங் ஜுவல்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ
அப்போ அவங்களுக்கும் சேர்த்து செலக்ட் பண்ணது அந்த டைம் தான் பண்ணோம். பரவாயில்ல பரவாயில்ல. நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து புக் அதெல்லாம் கிடையாது. இவங்க வந்து முதல் நாள் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த சமயத்துல ஒரு குளறுபடி இருக்கும், ஆனா எல்லாமே பர்ஃபெக்டா ஆயிடுச்சு. அப்படிதான் சொல்லணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிசப்ஷன் மேக் ஓவர் பத்தி பேசலாம். சோ அந்த மேக் ஓவர் பத்தி சொல்லுங்க. ரிசப்ஷன் மேக் ஓவருக்கு எனக்கு நல்ல டைம் இருந்தது. நல்ல அதுவுமே அவங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லலாம். அவங்களோட காஸ்டியூம் மட்டும் பார்த்துட்டோம். அவங்க என்ன கேட்டிருந்தாங்களோ அதுதான் பண்ணது. ஹேர் வந்து அவங்க கேட்ட அது ஹேருக்கு மட்டும்தான் வந்து ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் அமைச்சிருந்தாங்க. ஸோ ஹேர் லுக் அப்படியே வந்ததுனால அவங்களுக்கு ஒரே ஹாப்பி. ஒரு குட்டி வீடியோ கூட போட்டிருப்பேன் நான். அந்த ஹேரை இப்படின்னு ஆட்டி அவங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளா இருந்தது. லைக் வெறும் தாலி மட்டும் தான் போட்டிருந்தாங்க அந்த ரிசப்ஷன் கவுனோட. அப்புறம் அவங்க மேக்கப் அதுவே அவ்வளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ நாங்கள் நினைச்சிட்டோம், ஸோ லிட்ரலி இவங்களை கண்டிப்பாக அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இன்டர்வியூ எடுத்து எப்படி பாப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கணும் தான் நினச்சோம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தான் பண்ணியிருந்தாங்க. வேறு யாரெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க மேக்கப் பார்த்து? ரேஷ்மா அங்கே இருந்தாங்க, ரேஷ்மாவோட அம்மா அங்கே இருந்தாங்க. ஸோ இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஒரு குட்டி சர்க்கிள் மட்டும் தான். நான் அந்த ரூமில் மேக்கப் முடிச்சுட்டு உடனே நானும் கிளம்பிட்டேன். ஸோ இருந்ததில் இவர் கேமரா செந்தில் அண்ணா வந்து சொன்னாருன்னு சொன்னாங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு லுக் எல்லாம் பாருங்க, ஃபோட்டோஸ் எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. என்ன வேற ரேஞ்சாலாம் அவர் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, எனக்காக நீங்க இப்போ ஒரு 2 வார்த்தை ஷபானா மாதிரி பேசி காட்டுங்க. ஐயோ, சும்மா அவங்க கல்யாணத்துல பண்ண சில குறும்புகளான விஷயங்கள் இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. ஐயோ, அவங்கள மாதிரி அப்படியெல்லாம் பேச முடியுமான்னு தெரியல. நீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்களேன், அவங்க பண்ண சில குறும்பான விஷயங்கள் கல்யாணத்துல ஸ்பெசிஃபிக்கா. என்ன நயன்தாரா மாதிரி மேக்கப் போட்டிருக்கேன்னு சொன்னாரு. அதோ இவரை தான் சொன்னாரு, அவரை தான் கேளுங்க. ஓகே ஓகே, ஷபானா பேசுற மாதிரியே தான் இருக்கு. எனக்கு சீரியஸா தெரியல. இல்ல லைட்டா அவங்க அப்படிதான் பேசுவாங்க. பேசும்போது லைக் அவங்க தளபதி டயலாக்கே கூட அப்படி தலை ஆட்டிட்டு இப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களது அவ்வளோ ரியாக்ஷனுங்க. ஒரு குட்டி ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் கொடுத்து பேசுறாங்க அவங்க. லிட்டரலா ஐ ஃபெல்ட் லைக் ஒரு நார்மலா இந்த ஏஜ்ல இருக்கவங்கள வந்து ஒரு குழந்தை மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னா வந்து ஷபானாவை சொல்லலாம். நார்மலாவே வந்து அவங்களோட இது அப்படிதான் இருக்கு. ஸோ ஆரியன் பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அவரை வந்து பார்த்தா எல்லாருமே வந்து ரொம்ப அமைதியான பிள்ளை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்காரா நேர்லேயுமே கல்யாணத்தில் அப்படியே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான்? ஆரியன் வந்து நான் அவர்கிட்ட எனக்கு பெருசாக பேச டைம் கிடைக்கல. அவரோட என்கேஜ்மெண்ட் லைட்டாக ஒரு டச்சப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப டைம் இல்லாமல் லைட்டாக மட்டும் பண்ணிட்டு கிளம்புனேன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு 2-3 இதில் தான் வந்தார். வந்த உடனே இடின்னு அவங்கள கிள்ளிட்டு அப்படியே அவங்கள பார்த்துட்டு ரசிச்சுட்டு கிளம்பிட்டாரு, அவ்வளோதான். பட் ஆக்சுவலாக ஐ ஹாவ் டு சே 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர். அவ்வளோ ஒரு லவ் அஃபெக்ஷன் அவங்க பார்வையில் பேசிக்கிறது. பிகாஸ் என்னதான் வந்து லவ் பண்ணாலுமே வந்து அந்த ஒரு இதுலலாம் வந்து எல்லாரோடையும் பார்க்க முடியாது. நான் நிறைய வெட்டிங் பார்க்குறேன், அரேஞ்ச்டு மேரேஜும் பார்க்குறேன், லவ் மேரேஜும் பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் வந்து பேரண்ட்ஸ் சைடு ஒட்டிடுவாங்க. பொண்ணை பார்த்தாவே எங்கே அம்மா பார்ப்பாங்களான்ற ஒரு இது இருக்கும். பட் இங்கே இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் மீறி அவர் அந்த லவ் வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வந்து அவர் கேர் பண்ணார். ஒரு ட்ரெஸ் பண்ண ரசிக்கிறதோ அவங்கள பார்க்குறதோ நார்மலாக பார்க்குறதே வந்து அவ்வளோ லவ் தெரிஞ்சிச்சு. I think she is very lucky. So தாலி கட்டும்போது கூட ஏதோ காதல சொன்னாரு இல்ல, லைக் அது நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க? இல்ல நான் வெட்டிங் மேக்கப் முடிச்சுட்டு அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப மழையா இருந்தது, வீட்டுல பசங்க தனியா இருந்தாங்க அப்படிங்கறதுனால ஐ கேம் ஆஃப். பட் ஆனா வந்துட்டு அதான் சொன்னேன் இல்லைங்களா, he was so loving and caring. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, வேணா கேட்டு சொல்லு. ஓகே, பட் ஏதோ சொன்னாங்க லைக் ஷபானா வந்து ஒரு மாதிரி வெக்கலாம் பட்டாங்க. ஓகே, என்னடா அது இப்படி லவ் பண்றாங்க, இந்த மாதிரி சிங்கிள்ஸ் மனசு அப்படி கெடுக்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரியே இருந்தது. ஓகே, ஸோ கேமராமேன் மறைச்சு பார்க்குறாப்ல நீ சிங்கிளா அப்படின்னு. ஓகே மேம், ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மேக்கப் டிப் நீங்கள் சொல்லணும். லைக் ஒரு பிரைட் வந்து ஒரு மேக்கப் சூஸ் பண்ணணும் அப்படிக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா என்னவா இருக்கும்? ஓகே, நிறைய சொல்லலாம். இப்போது இருக்கிற வந்து முக்கால்வாசி கல்யாணம் எல்லாமே முன்னெல்லாம் வந்து 8 மாதம் 1 இயர் முன்னாடிலாம் புக் பண்ணுவாங்க. ஸோ அப்போத்துலேருந்தே வந்து காஸ்டியூம் எடுக்கிறேன், ஜுவல்லரி பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸாக வந்து போயிட்டே இருக்கும். பட் இப்போல்லாம் வந்து ரொம்ப 2 மினிட்ஸ் நூடுல் மாதிரி தான் வந்து கல்யாணமே நடக்குது. ஸோ என்ன சொல்கிறது, மேக்கப் ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறதுமே வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணுறாங்க. ஸோ டேட்ஸ் கேட்குறது போகிறது, அவங்க டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத விட வந்து மெயினாக யோசிக்க வேண்டிய விட முன்னாடி அவங்க பிளான் பண்ணிக்கிறது. எவ்வளோ நாள் கம்மியாக இருந்தாலுமே மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ஒரு வாட்டி பார்த்து என்ன வேணும் ஏது வேணும், அட்லீஸ்ட் ஈவன் இஃப் இட் நாட் இன் பர்சன் ஒரு வீடியோ கால்லையாவது வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டா நமக்கு வந்து தெரியும்.
அது அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ தட் வில் பி பெட்டர். அந்த பர்சனல் கான்டாக்ட் நமக்கு இருக்கணும். ஸோ ஃபைனலி அந்த லுக் பற்றி தான் இன்றைக்கி இவ்வளோ சூப்பரான விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் குட்டி குட்டி நிறைய விஷயங்களும் சொன்னீங்க. எந்த அளவுக்கு வந்து ஆரியன் அண்ட் ஷபானாக்கு இருக்கக்கூடிய லவ் பற்றியும், ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் இல்லை நீங்கள் சொல்லும்போது வி கேன் இமேஜின் ஸோ இப்படி தான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது சேட்டையெல்லாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது மேம், அந்த லுக்காக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு பண்ணோம் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் உங்களோட பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காக வந்து ஷபானா அண்ட் ஆரியனோட மேக் ஓவர் பற்றி சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹாவ் டு டெல், கலாட்டா அப்படின்னு நேம் எடுத்தாலே வந்து இந்த 7-8 இயர்ஸாக அவங்களோட இருந்த ஜேர்னி எனக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருக்கும். பிகாஸ் நிறைய இப்போ ரீசெண்ட் டைம் தான் வந்து எனக்கு அந்த இது கிடைக்கல. பிகாஸ் நானுமே வெட்டிங்ஸில் அவர் கேட்கும்போதெல்லாம் விநாயகமூர்த்தி சார் கேட்பார் எப்போவுமே வந்து வெட்டிங்ஸ் அது இது ஈவெண்ட் பிஸியாக இருக்கிறதுனால பண்ண முடியல. பட் நிறைய கவர் பேஜ் ஷூட்டும் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு கலாட்டா, விநாயகமூர்த்தி சார், செந்தில் அண்ணா, இவங்கெல்லாம் வந்து கூடவே வந்த டீம். இப்போவும் வந்து அவங்க ரிலேட்டடாக தான் வந்து இந்த இன்டர்வியூவும் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் தெம் ஆல். ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் அதர்ஸ் டு இந்த இது நான் வர்றதுக்கு கூட இருந்த நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸோ இல்லை டிசைனர்ஸோ, ஸோ எல்லாருமே வந்து ஒரு பெரிய பார்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். வா, இந்த நன்றியை வந்து மனசில் வச்சுட்டு சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக இதுவே உங்களை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் மென்மேலும் நீங்கள் வளரணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் மேம். தேங்க்யூ ஸோ மச். அரண்மனை 3 இப்போது பாருங்க உங்க ZEE5 ஆப்ல. ஆர்யா, சுந்தர்சி, யோகி பாபு, விவேக் கலக்கும் சூப்பர் ஹிட் ஹாரர் காமெடி. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.